தொகுதியில் பாஜக வேட்பாளர் எல் முருகனை ஆதரித்து வேலூர் இப்ராஹிம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் பாஜக வேட்பாளருக்கு வாக்கு சேகரிக்கும் விதமாக வேலூர் இப்ராஹிம் குன்னூர் பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள கடைகள் மற்றும் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்கள் கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், பாராளுமன்ற தேர்தல் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் உண்டான யுத்தம். 1,20,000 கோடி கொள்ளையடித்த ராசா இன்னும் வாக்கு கேட்டு வருகிறார். பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்க பார்ப்பார், விலை போய் விடாதீர்கள் என்று விமர்சனம் செய்துள்ளார். தாம்பரம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் 3 லட்சம் ரூபாய் மது பாட்டில்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். சென்னை தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த மினி வேனை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் விலை உயர்ந்த மது பாட்டில்கள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 1500க்கும் மேற்பட்ட மது பாட்டில்களை கைப்பற்றி சேலையூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். தொடர்ந்து போலீசாரின் விசாரணையில் மினி வேன் ஓட்டுநர் ஏழுமலை என்பதும் பம்மலிலிருந்து சிலர் தன்னை திசை திருப்பி மதுபான பொருட்களை ஏற்றிய பின்னர் கோவிலாச்சேரி பகுதியைச் சேர்ந்த ஒருவரிடம் கொண்டு சென்று வழங்குமாறு கூறியதாக தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தல் படையினர் சோதனையின் போதுதான் மதுபான பாட்டில்கள் இருப்பது தெரியவந்ததாக கூறியுள்ளார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் கூட்டணி கட்சி தொண்டர்களுடன் பேரணியாக வலம் வந்து புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள 39 நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்றுடன் நிறைவடைகிறது. இதையொட்டி திமுக, அதிமுக மற்றும் பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் அதிமுக வேட்பாளரும் புதிய தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவருமான டாக்டர் கிருஷ்ணசாமி பிரச்சாரத்தை தொடங்கினார். தென்காசி நகர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட கூட்டணி கட்சி தொண்டர்களுடன் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக வலம் வந்தார். திறந்தவெளி வாகனத்தில் இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தபடி தென்காசியில் தொடங்கிய பேரணி பிரச்சாரம் கடையநல்லூர் சங்கரன் கோயில் வழியாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் தனது தேர்தல் பரப்புரையை நிறைவு செய்கிறார். அந்த வகையில் தென்காசி நாடாளுமன்ற தொகுதி இறுதிக்கட்ட பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. நாமக்கல்லில் தேர்தல் நாள் அச்சிடப்பட்ட ஆவின் பால் விற்பனை இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் தேர்தல் நாளான ஏப்ரல் 19 வெள்ளிக்கிழமையன்று வாக்களிக்க தகுதியுடைய அனைவரும் 100% வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான உமா ஆவின் நிறுவனத்தின் சார்பில் பால் பாக்கெட்டுகளில் தேர்தல் நாள் அச்சிடப்பட்டு சுமார் 1.50 லட்சம் குடும்பங்களை சென்றடையும் வகையில் விற்பனையை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வு 3 நாட்களுக்கு நடைபெறும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் இந்த விழிப்புணர்வு பணிகளில் ஆவின் நிறுவனத்தின் சார்பில் சுமார் 500க்கும் மேற்பட்ட அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இந்நிகழ்ச்சியில் திட்ட இயக்குநர் மகளிர் திட்டம் செல்வராசு, ஆவின் பொது மேலாளர் மருத்துவர் சண்முகம், துறை சார்ந்த அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்கரா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் பிறந்தநாளை முன்னிட்டு அவர் வாழ்ந்த இடமான ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் அடுத்த ஓடா நிலையில் உள்ள மணிமண்டபத்தில் தீரன் சின்னமலையின் திருவுருவ சிலைக்கு அரசின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்கரா தீரன் சின்னமலையின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் ஆர்டிஓ சதீஷ், PRO சுகுமார், மொடக்குறிச்சி தாசில்தார் இளஞ்செழியன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.
களவை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் பாமக வேட்பாளர் பாலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் களவை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியின் பாமக வேட்பாளர் பாலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், நியாய விலை கார்டு உள்ள அனைவருக்கும் ரூபாய் 1000 தருவதாக சொன்ன திமுக அதனை தரவில்லை. மாதந்தோறும் மின்கட்டணம் என மாற்றப்படும் என்றார். மாற்றவில்லை. இம்முறை நீங்கள் திமுகவை தோற்கடித்தால் அனைவருக்கும் அது கொடுக்கப்படும் என்று கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் முந்திரி தொழிற்சாலைகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மார்த்தாண்டத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் தாரகி கர்பட் உறுதியளித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் இன்று மாலையுடன் இறுதிக்கட்ட பிரச்சாரம் நிறைவடையுள்ள நிலையில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக போட்டியிடும் தாரகை கர்பட் மார்த்தாண்டத்திலிருந்து இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை துவங்கினார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் வேட்பாளர் தாரகை கர்பட், பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் கொடுக்கப்படும் என கூறிய 15 லட்சம் கொடுக்கவில்லை என பாஜகவினர் கூறியுள்ளனர். கேள்வியும் பதிலும் அவர்களே என விமர்சித்த அவர், விலைவாசி உயர்வுக்கு காரணமான பாஜகவினர் கடந்த 10 வருடமாக ஆட்சி செய்து வரும் நிலையில் அதற்கு முன் ஆட்சி செய்த காங்கிரஸை அவர்கள் எவ்வாறு குறை கூறலாம் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் திமுக ஆட்சிக்கு வந்ததும் பெட்ரோலுக்கு 3 ரூபாய் குறைத்துள்ளனர் என்று எடுத்துக்காட்டிய அவர், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் முந்திரி தொழிற்சாலைகள் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.